மாணவர்களே, ஒரு கடையில் 18 மணி நேரம் 20 மணி நேரம் வேலை. கடையை தூய்மைப்படுத்துவதிலிருந்து, வாசலில் தண்ணி தெளிப்பதிலிருந்து, அந்த வேலையில் தொடங்கி இரவு முடிகின்ற வரையில் 18 இருந்து 20 மணி நேரம் வேலை. 4 பேர் 5 பேர் செய்யக்கூடிய வேலையை ஹெர்பர்ட் என்கிற தனி ஒருவன் செய்தான். ஹெர்பர்ட் அவனுடைய பெயர். அந்த தனி மனிதன் செய்தான். குடும்ப சூழல், அவன் வேலைக்கு போனால்தான் குடும்பம் உணவில் கை வைக்க முடியும். அப்படியான வறுமை. தன் அம்மாவிடம் சொல்லுகிறார், என்னால் 5 பேர் பார்க்கக்கூடிய வேலையை 20 மணி நேரம் தொடர்ந்து செய்ய முடியவில்லை அம்மா. எனக்கு வேலை, ஏதேனும் வேலை கிடைத்தால் பரவாயில்லை, என் உடல் பலவீனமாகிவிட்டது என்று அந்த இளைஞன் ஹெர்பர்ட் தன் தாயிடம், சாரா தாயிடம் சொல்லுகிறார். தாய்க்கு நன்றாக தெரியும், அவன் நன்றாக படிக்கக்கூடியவன், நூலகத்தில் அதிகமாக வாசித்தவன், அவ்வப்பொழுது எழுதியவன், கட்டுரை, கவிதை, சிறுகதை எல்லாம் எழுதியவன். இப்படியான திறமசாலியை வேலைக்கு அனுப்புகிறோம் என்று சாராவும் நொந்து கொள்கிறாள். வேறு வழி இல்லப்பா, எப்படியாவது போ, வேறு வேலையை பார், குடும்பத்தை காப்பாற்றியாக வேண்டும், உன்னுடைய கையில் தான் அது இருக்கிறது என்று தாய் சொல்லுகிறார். மனம் நொந்து அழுது கொண்டே, மாணவர்களே நன்றாக உள்வாங்கிக் கொள்ளுங்கள், அழுது கொண்டே அவனுடைய பள்ளிக்கூடத்து ஆசிரியர், பழைய ஆசிரியருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்திற்கு பதில் கடிதம் ஆசிரியர் எழுதுகிறார். தம்பி ஹெர்பர்ட், உன் திறமையை நான் அறிவேன். நீ பள்ளியில் படிக்கின்ற பொழுது நூலகத்தை எப்படி நேசித்தாய் என்பது எனக்கு தெரியும். உன்னுடைய எழுத்து எவ்வளவு ஆற்றல் வாய்ந்தது எனக்கு தெரியும். இது ஒரு சாதாரண விஷயம், இதை கடந்து போய்விடலாம், இதை பெரிதாக எடுத்துக் கொள்ளாதே, அலட்டிக் கொள்ளாதே. நீ பெரிய அளவில் இன்னும் சந்திக்கக்கூடியது, சாதிக்கக்கூடியது இருக்கிறது, உனக்கு அட்வான்ஸ் வாழ்த்துகள் என்று ஆசிரியர் கடிதம் எழுதினார். துவண்டு போயிருந்த ஹெர்பர்ட்டுக்கு அந்த கடிதம் உற்சாகத்தை கொடுத்தது. அந்த கடிதம் அவனுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது, தன்னம்பிக்கையை கொடுத்தது. அதன் பிறகு அவனுடைய வாழ்க்கையை எழுதினான். மாணவர்களே, அவன் அனுபவித்த வாழ்க்கையை எழுதினான். அவன் பார்த்த மனிதர்களை பற்றி எழுதினான். அவன் பார்க்கக்கூடிய உலகத்தை பற்றி எழுதினான். அப்படி எழுதின புத்தகங்கள் தான் லட்சக்கணக்கான மக்கள் விரும்பி படிக்கக்கூடிய புத்தகங்களை டைம் மெஷின் என்றும், இன்விசிபிள் மேன் என்றும், வார் ஆஃப் தி வேர்ல்ட் என்றும் புத்தகங்களை எழுதினான். பின்னாளில் அவனுக்கு வைக்கப்பட்ட பெயர் H.G. வெல்ஸ் என்று அழைக்கப்பட்டான். ஆங்கில இலக்கியம் படித்தவர்களுக்கு தெரியும், அதை தாண்டி வாசிப்பு பழக்கம் கொண்டவர்களுக்கு தெரியும். ஹெர்பர்ட் என்னவாக மாறினார்? H.G. வெல்ஸாக மாறினார். 18-20 மணி நேரம் வேலை பார்த்தவர் இன்னைக்கு லட்சக்கணக்கான புத்தகங்கள் விற்பனை ஆவது யாருடைய புத்தகங்கள் என்றால் H.G. வெல்ஸ். பல அறிஞர்களால், பல கல்வியாளர்களால் போற்றக்கூடிய ஒரு எழுத்தாளனாக H.G. வெல்ஸ் இருக்கிறார். நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, 20 மணி நேரம் இங்கே இருக்கக்கூடிய யாரும் வேலை பார்க்கவில்லை. அந்த குடும்பத்தோடு ஒப்பிடுகின்ற பொழுது உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக வறுமையில் இல்லை. அந்த வறுமையோடு ஒப்பிடுகின்ற பொழுது உங்களுடைய வாழ்வியல் மோசமாக இல்லை. நீங்கள் நூலகத்தை நன்றாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அது உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய நூலகமாக இருந்தாலும் சரி, பள்ளி நூலகமாக இருந்தாலும் சரி, பாட புத்தகங்களை நன்றாக படிக்க வேண்டும். ஆசிரியர்களிடம் வழிகாட்டுதலை பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். உங்களுக்கென்று ஒரு கனவு இருக்க வேண்டும். அதை அடைவதற்காக முயற்சியை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி முயற்சி செய்தால் H.G. வெல்ஸ் இன்று அறிஞர் பெருமக்களால் வாசிக்கப்படுகிறார், போற்றப்படுகிறார், பாராட்டப்படுகிறார். எங்கேயோ பிறந்த ஒருவரை இங்கு நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்றால் அவருடைய கல்வி, அவருடைய திறமை, அவருடைய அறிவுதான், எழுத்தாற்றல் தான் காரணம். எனவே மாணவர்களை தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்ளுங்கள். இடைவிடாது தொடர்ந்து முயற்சி செய்து படித்துக் கொண்டே இருங்கள்.